இஸ்ரேல் நாடு இப்போது வரலாறு காணாத ஒரு ராணுவ நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லாபிட், இஸ்ரேல் அரசாங்கம் நாட்டை ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பேரழிவை நோக்கி அழைத்து செல்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். தொலைக்காட்சியில் பேசிய அவர், இஸ்ரேல் ராணுவம் தனது எல்லையை தாண்டி நீடிக்கப்பட்டுள்ளது, போர்க்களத்தில் வீரர்களை காயங்களுடன் அப்படியே கைவிட்டுள்ளது அரசு என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். ராணுவ தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர், இஸ்ரேல் ராணுவம் உருக்கொலையும் விளிம்பில் உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் எச்சரித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. லெபனான், காசா, சிரியா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை என பல முனைகளில் ஒரே நேரத்தில் போர் நடப்பதால் ராணுவ வீரர்களுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ரிசர்வ் படை வீரர்கள் தொடர்ந்து 6 அல்லது 7 சுழற்சிகளாக ஓய்வில்லாமல் போரிட்டுக் கொண்டிருப்பதால் அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்ந்து போய் உள்ளனர். இந்த சூழலில் இஸ்ரேலில் நீண்ட காலமாக சர்ச்சையில் இருக்கும் ஒரு விஷயம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இஸ்ரேல் உருவான 1948ஆம் ஆண்டில் இருந்தே அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஹைரடி யூத சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இராணுவ சேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் யூத மத நூல்களை படிப்பதற்காக முழு நேரத்தையும் செலவிடுவதால் கட்டாய இராணுவ சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இப்போது வீரர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் அரசாங்கம் கோழைத்தனமாக இருக்கக்கூடாது, ஹாரடி சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் உடனடியாக இராணுவத்தில் சேர்க்க வேண்டும், இராணுவத்திற்கு வராதவர்களை கைது செய்ய வேண்டும் என்று யாயிர் லாபிட் ஆவேசமாக கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃப் ட்ரஃப்ரின், லெபனானின் எல்லையில் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க கூடுதல் வீரர்கள் தேவை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். ஒரு பக்கம் போர் உக்கிரமடைந்து வரும் நிலையில் உள்நாட்டில் வீரர்களின் பற்றாக்குறை மற்றும் ஹாரடி சமூக பிரச்சினை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. நெதன்யாகு அரசு இந்த சவாலை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.